ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போது ரீல்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க முட்டை மிட்டாய் தான். நீயா நானாவுக்கு அப்புறம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் செய்யணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ நானும் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. முட்டையோட வாசனை எதுவுமே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக இருக்கிற முட்டை மிட்டாய் எப்படி இருக்குன்னு தெரியலை. நானும் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதுதான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு பாதாமை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 2 முட்டை எடுத்திருக்கிறேன். இப்போது ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக இதை வந்து வெறும் பாலை மட்டும் நல்லா குறுக்கிட்டு அதுலேயும் செய்வாங்க. இன்றைக்கி நான் வந்து மில்க் பவுடரும் இதோட சேர்த்து செய்ய போகிறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி இந்த அளவுக்கு நல்லா குறுக்கி வந்துடுச்சு. நான் 1 கப் அளவு பால் பவுடர் எடுத்திருக்கேன். பால் பவுடரை இந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஒரு ஸ்டேஜில் பால் நல்லா குறுக்க பால்கோவா மாதிரி வரும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பால் பவுடரும் இதோட சேர்த்து கலந்துருக்கோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஸ்வீட்லெஸ் கோவா மாதிரி வந்துடும். இப்போ பாலும் இந்த பால் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிம்மில் தான் வச்சு செய்யணும். கொஞ்சம் பொறுமை தான் தேவை இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. நீங்கள் கம்மியான அமௌண்ட்டு செஞ்சு பார்க்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இப்போ இந்த அளவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் பால் பவுடர் வந்து 1 கப் அளவு போட்டேன். அதே மாதிரி சுகர் வந்து 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து இங்கே இருக்கிற ஜாம்நகரில் கிடைக்கிற சுகர் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்துட்டு சுகரை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுகரை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போது அடுப்பில் நல்லா கனமான பாத்திரம் ஒன்று வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் நம்ம வந்து திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பாலை வந்து இது கூட சேர்த்து பொறுமையாக சிம்லே வச்சு கிளறினோம்னா அது ஒரு ஸ்டேஜில் நல்லா திக்காக ஸ்வீட்லெஸ் கோவா மாதிரி வந்துடும். ஸோ அதை செஞ்சுட்டு நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், பொறுமையாக நம்ம வந்து சிம்லே வச்சு இதை வந்து கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அது நல்லா திக்காகி வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து பாதாம் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதே மாதிரி நம்ம வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணிக்கலாம், அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இங்கே ஜாம்நகரில் கிடைக்கக்கூடிய சுகர் வந்து கல்கண்டு மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நமக்கு இந்த ஸ்வீட்லெஸ் கோவா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஃபேனில் ஆறட்டும். இப்போ பாருங்கள், சுகர் வந்து பவுடர் பண்ணியாச்சு, பாதாமையும் அரைச்சாச்சு. இப்போது நம்ம வந்துட்டு இது கூட எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம். அரைச்ச இந்த பாதாம் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கிறதுனா கூட வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு சின்ன அந்த புல்லட் ஜார் என்கிட்ட இல்லைன்றதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நான் அரைச்சி தான் செஞ்சேன். ஆனாலுமே எனக்கு வந்து சூப்பராக வந்துச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சுகரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சுகரை கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சுகரை வந்து கம்மி பண்ணிவிட்டு இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுத்து ஒரு 1/4 கப் அளவு நெய் எடுத்து வச்சுருந்தேன். அந்த நெய்யையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து இந்த பாதாம் விழுது, சர்க்கரை, நெய், இந்த ஸ்வீட்லெஸ் கோவா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டோம். இப்போது நான் 2 முட்டையை வந்து இது கூட சேர்த்துருக்கேன். இப்போது முட்டையோடு சேர்த்து இந்த மிக்ஸை வந்து நல்லா கிளறி விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று அது வந்து நல்லா கலந்து மிக்ஸ் ஆகும். இப்போது குக்கரில் நான் வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பிளேட்டை குக்கருக்குள்ளே வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஊற்றிட்டு உள்ளே வைக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும் குக்கர். அதனால் பிளேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸை வந்து அதில் ஊற்றி வச்சுட்டேன். இது வந்து நான் 2 முட்டை எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 30-35 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. ஜாஸ்தி நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்துட்டு பாதாம் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம். அதுதான் அது மேலே வந்து அப்படியே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாச்சு. இப்போது ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். இப்போது மூடி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இதை சிம்லே அப்படியே வச்சிடலாம். இப்போது அவன் இல்லாமல் நம்ம குக்கரில் செய்யும் பொழுது விசிலும் அதே மாதிரி கேஸ் கட்டும் போடக்கூடாது. அது போடாமல் தான் நம்ம சும்மா அப்படியே மூடி வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள்,
நல்லா வெந்துடுச்சு, வாசனை சூப்பராக வருது. நம்ம கத்தி வச்சு செக் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 முட்டையில் செஞ்சதுனால கொஞ்சம் சப்பையாக இருக்கிற மாதிரி தான் வந்துச்சு. இப்போது நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற வச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கத்தியால் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 முட்டை தான் போட்டேன்றதுனால இது வந்து கொஞ்சம் அப்படியே தின்னாக இருக்கிற மாதிரி தான் வந்துச்சு. இதே வந்துட்டு நம்ம ஜாஸ்தி முட்டை யூஸ் பண்ணி செஞ்சுருந்தோம்னா அது வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வந்திருக்கும். சாப்பிட்றதுக்குமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கேக் சைஸில் இருந்த மாதிரி இருந்திருக்கும். இது ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப தின்னாக இருந்தது. டேஸ்ட்டில் எந்த வித சேஞ்சஸும் இல்லை, செம்ம சூப்பராக வந்துச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட முட்டை மிட்டாய் ரெடி ஆயாச்சு. இப்போது பிளேட்லேயும் மாற்றியாச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்கள் குட்டீஸுங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ.